இந்தியாவினுடைய உத்தரகாண்ட் மாநிலத்திலே தெராதூன் நகரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலே, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 6500 அடிக்கு மேற்பட்ட உயரத்திலே அமைந்திருக்கின்ற மிக அழகான ஒரு மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அழகிய சுற்றாடல் வனப்புமிக்க பிரதேசம் தான் இந்த மலை பிரதேசம் தான் இந்த மசூரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அழகிய நகரம். எங்களுடைய இலங்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது நுவரெலியா நகருக்கு ஒப்பானதாக அது அமைந்திருக்கின்றது. உலக நாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட சுற்றுலா பயணிகளும் அதிகமாக பயணிக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருந்துதான் நான் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த பகுதியில் இலங்கை நிர்வாக சேவையினுடைய திறந்த போட்டி பரீட்சை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் திறமை அடிப்படையிலான, அதாவது மூப்புரிமை அடிப்படையிலான இந்த 3 வகையான போட்டி பரீட்சைகளுக்குமான தகமைகள் என்ன, கல்வி தகமைகள், அந்த வகையிலே வயதெல்லைகள், அவர்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டிய அரசு சேவை காலங்கள் பற்றிய விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வாருங்கள். இந்த வீடியோவுடைய ஒவ்வொரு முடிவிலும் நீங்கள் இதனோடு தொடர்பட்ட ஏனைய வீடியோக்களுடைய தொடர்புகளை நீங்கள், அதாவது சீரீஸ்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். திறந்த மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது திறமை, அதாவது மூப்புரிமை என்று 3 பிரிவின் கீழ் இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு முறைமைகள், அதாவது உள்வாங்கல் நடைமுறைகள் இடம்பெறும். அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவை அடுத்து வருகின்ற வீடியோவில் தெளிவாக இந்த 3 ஆட்சேர்ப்பு முறைகளுக்கான பரீட்சை முறைகளை, அதாவது பாடத்திட்டங்களை பற்றி நான் மிக தெளிவாக உங்களுக்கு வழங்கி தொடர்ந்தும் அதனோடு நீங்கள் இணைந்திருங்கள். இந்த வகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆட்சேர்ப்பு பிரிவுகள் 3லுமே, அதாவது திறந்த முறையிலான ஆட்சேர்ப்பு என்கின்ற பொழுது 100 பேராக நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த வருடம் 100 பேர் உள்வாங்கப்பட பொழுது நாங்கள் எடுத்துக்கொண்டால் 75%, அதாவது 75 பேர் திறந்த போட்டி பரீட்சை அடிப்படையில் உள்வாங்கப்படுவார். 20 பேர், 20% மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை அடிப்படையிலே உள்வாங்கப்படுவார். மற்றும் 5 பேர், அதாவது 5% மூப்புரிமை அல்லது திறமை அடிப்படையிலே அவர்களும் போட்டி பரீட்சையினூடாகத்தான் உள்வாங்கப்படுவார்கள். எனவே நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஒவ்வொரு வருடத்திற்கும் கோல் பண்ணுவது பெரும்பாலும் கேசட்டினூடாக இருக்கின்றது. ஆனால் சில, அதாவது நிர்வாக சிக்கல்கள் காரணமாக ஒரு வருடங்களும் கோல் பண்ணப்படுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு வருடத்துக்குமாக கோல் பண்ணப்படும். அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் 2024 பரீட்சை நடைபெற போயிருந்தால் இறுதியாக 2021 தான் ஒன்றிற்கான ஆட்சேர்ப்பு என்றால் 2022க்கான ஆட்சேர்ப்புக்காக இந்த முறை கோல் பண்ணப்படும். அதாவது 2022, அதாவது இலங்கை நிர்வாக சேவையினுடைய ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை 2022 என்று போட்டு பிராக்கெட்டில் 2024 என்று வருவார்கள். இந்த வருடம் நடைபெறுகிறது என்பதால், எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் 2022க்கான ஆட்சேர்ப்பு இடம்பெறுகிறது. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் என்றால் நாங்கள் முதலில் கல்வி திறமையை பார்ப்போம். கல்வி திறமை என்கின்ற பொழுது திறந்த போட்டி பரீட்சை, அதாவது திறந்த ஆட்சேர்ப்பு முறை நோக்கி நீங்கள் இலங்கையுடைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் UGCயினால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது உள்நாட்டு அல்லது சர்வதேச பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டம் பெற்றிருக்கிறது. அது எவ்வாறான பட்டமாக இருந்தாலும் பிரச்சனை, நீங்கள் பட்டத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த பட்டம், அதாவது உங்களுக்கு கெசட் பண்ணப்படுகிறது, அதாவது பரீட்சைக்காக கோல் பண்ணப்படுகின்ற அந்த பகுதி, அந்த கெசட்டிலே உங்களுக்கு இதற்கு முன்பதாக பட்டத்தினை பெற்றிருக்க வேண்டும் என்பதால் அது பெரும்பாலும் அந்த கெசட் பண்ணப்படுகிற கெசட்டினுடைய முடிவு தேதியாக இருக்கும். அதற்குள்ளே பட்டம் வலுப்பெறும் என்பது எஃபெக்டிவ் டேட்டாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் அதிகமானவர்களிடம் கேள்வி கேட்பார்கள், எவ்வாறு, அதாவது நான் சர்வதேச பல்கலைக்கழகம் ஒன்றிலே கற்றுவிட்டு வந்திருக்கிறேன், நான் எவ்வாறு தோற்றலாமா, என்ன செய்ய வேண்டும் என்று, அல்லது அனுமதிமானவர்கள் இருப்பார்கள், நான் வெளிவாரி பட்டதாரியாக இருக்கிறேன், அதாவது சர்வதேச பல்கலைக்கழகம் வந்து இலங்கையிலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே நான், அதாவது தொலைக்கல்வியாகவோ அல்லது நேரடியாகவோ கலந்து நான் பட்டம் பெற்றிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியது, நீங்கள் பட்டம் பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்துக்க வேண்டும், இந்த பட்டம் UGCயினால், இந்த பல்கலைக்கழகம் UGCயினால் அங்கீகரிக்கப்பட்டதா என்று நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வாறு பார்த்திருந்தால் நீங்கள் UGCக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுகின்ற போது UGC உங்களுடைய பட்டத்தை, அதாவது ஏற்புடைய பட்டமாக, அதனுடைய ஏற்பு தன்மையை அது உங்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது தரும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதோடு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இன்னும் சில கேள்வி கேட்பார்கள், நான் பட்டத்திற்கு எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்த பிறகு நான் தோற்ற வேண்டுமா? இல்லை, உங்களுக்கு சுவராக நிச்சயமாக தெரியும் என்றால், நான், அதாவது இந்த வருடம் கோல் பண்ணப்படுகிறது, நான் எழுதிவிட்டேன், பரீட்சை எழுதிவிட்டேன், கோல் பண்ணப்பட்டிருக்கிறது, இன்னும் முடிவு வரவில்லை, நான் எவ்வாறு சித்தி அடைந்து விடுவேன் என்று நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கூட இந்த பரீட்சைக்கு தோற்றக்கூடியதாக இருக்கும். பட்டம் வலுப்பெறும் ரீதியாக நீங்கள் ஜெனரல் டிகிரி உடையவராக இருந்தால் அந்த இறுதி திகதியை, இறுதி எக்ஸாம் நடைபெற்ற திகதியை நீங்கள் அதில் குறிப்பிட வேண்டும். நீங்கள் விசேடமாக முடித்து நீங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணியவர், அறிக்கை சமர்ப்பித்தவராக, ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தவராக இருந்தால் அந்த வைவா டேட்டினை நீங்கள் இறுதி திகதியாக குறிப்பிட்டு நீங்கள் இந்த பரீட்சைக்கு தோற்ற முடியும் என்று
முடியாது. ஆனால் உங்களுடைய பல்கலைக்கழகங்கள் ரிசல்ட் இந்த இன்டர்வியூ காலத்திற்குள் அந்த ரிசல்ட் பெறுபவர்களை உங்களுக்கு வெளியிட வேண்டும். ஏன்னால் நீங்கள் பட்டமொன்றை, அதாவது நீங்கள் நிச்சயமாக பட்டமளிப்பு நடந்திருக்க தேவையில்லை, உங்களுக்கு பட்டமளிப்பு நடந்திருக்க தேவையில்லை, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் தர வேண்டும். எஃபெக்டிவ் டேட்டை இட்டு உங்களுடைய பல்கலைக்கழகத்தினால் ஸ்டேட்மெண்ட் தர வேண்டும். ஸ்டேட்மெண்ட் தருவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என உங்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். எனவே அதை நீங்கள் பார்த்துக்கணும். சில பல்கலைக்கழகங்கள் வருடக்கணக்கில் தடுப்பூசிகளாக இருப்பார். அவ்வாறு நடந்தால் உங்களுடைய பெறுபேறு வெளியிடப்படாது இருந்தால் நீங்கள் இந்த பரீட்சையிலே நீங்கள் நேர்முக பரீட்சைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேர்முக பரீட்சைக்கு நீங்கள் போகின்ற பொழுது இந்த எஃபெக்டிவ் டேட்டுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் போனால் நீங்கள் நிச்சயமாக உங்களால் இந்த தெரிவிலே போட்டியிலே நிலைத்து நிற்க முடியாது போகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அடுத்து பார்ப்போம். நாங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையிலே அவருடைய தகைமைகள், கல்வி தகைமைகள் என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் 2 விதமான அடிப்படையிலே 2 பகுதிகளுக்குள்ளே அவர்கள் தோற்றலாம். ஒன்று பட்டத்துடன் சேவை காலம், இன்னொன்று தனியாகவே சேவை காலம் என்கிற எந்த அடிப்படையில். ஒன்று பட்டத்துடன் சேவை காலம் என்று சொல்கின்ற பொழுது அவர் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவருடைய பட்டம், அதாவது திறந்த பிரிவுக்கு எவ்வாறு குறிப்பிடணும் அதே அடிப்படையிலான பட்டம் ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு அவர் சேவையிலே உறுதிப்படுத்தப்பட்டு 5 வருட சேவை காலத்தினை அவர் பெற்றிருக்க வேண்டும். இலங்கையினுடைய மாகாண அதாவது அரச சேவையிலே MN2 என்று அழைக்கப்படுகிற சம்பள குறியீட்டு கொண்டு, சம்பள குறியீடாக MN2 என்று அழைக்கப்படுகின்ற அந்த சம்பள குறியீட்டின் கீழ், அதாவது உங்களுடைய நியமன அதாவது நியமன கடிதத்தில் இருக்கு உங்களுடைய சம்பள பகுதி குறிப்பிட்டு அந்த பிரிவுக்கு உடைய உத்தியோகத்தர் அனைவருமே அதாவது இந்த இதுக்கு, அதாவது 5 வருட சேவை காலத்தை தாண்டியவர்கள், பட்டத்தினை பெற்றிருப்பவர்கள் இதற்கு தோற்ற முடியும். பட்டதாரி இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? இதே சம்பள பகுதியில் MN2 சம்பள பகுதியிலே 10 வருட சேவை காலத்தினை வெற்றிகரமாக முனைப்பான சேவை காலத்தினை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்த 10 வருட சேவை காலங்கள் என்று சொல்கின்ற போது இடையிலே உங்களுக்கு நோப்பே அல்லது எந்த விதமான சேவை உடைவுகளும் இருக்கக்கூடாது. அவர் தொடர்ச்சியாக இந்த 2 பிரிவிற்கில் உள்ளவர்களும் என்னவென்றால், அதாவது இந்த 10 வருட சேவை காலத்தில் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக அதற்கு, அதாவது விண்ணப்பிக்கின்ற அந்த காலப்பகுதியிலிருந்து முன்பதாக இருக்கின்ற 5 வருடம் முனைப்பான சம்பள ஏற்றத்தினை அவர் உழைத்து பெற்றிருக்க வேண்டும். அதாவது அவர் வெளியிலே நோப்பையில் சென்றுவிட்டு வந்து 2 வருடங்களுக்குள் அந்த முன்னிதை மேற்கொண்டு முன்பதில் 10 வருடம் இருக்கிறது, இப்போது அவர் 2 வருடங்கள் இருக்கிறது, இடையிலே அவருக்கு ஒரு சேவை உடைவு இருக்கிறதால் அவர் இந்த போட்டியிலே நிற்க முடியாது. எனவே அவ்வாறு அந்த மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பற்றிய நீங்கள் கொடுக்க முடியும். அத்தோடு நீங்கள் இந்த விடயங்களில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பொதுவாக பல பொதுவான கல்வி தலைமையில் சொல்லியிருந்தோம், பொதுவான சில அதாவது உங்களுக்கு நிபந்தனை இருக்கின்றன, அவற்றை நாம் பார்ப்போம். அதோடு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஏனைய கடைசி இறுதி பகுதியான திறமை, அதாவது நூப்புரிமை அடிப்படையில் அது திறமை என்பதால் சரியான பொருத்தமான சொல்லாக இருக்கும். திறமை அடிப்படையிலே ஆட்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிவிச முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவை என்று இருக்கின்றது. அவர்கள், அதாவது அவர்கள் MN7 அதிலே MN7 என்கின்ற அதிவிசேட தரத்தினை கொண்டவர்கள் அதிகமாக நிர்வாக உத்தியோகத்தர்களாக இருப்பார்கள். அதாவது மாகாண சேவை என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக பிரதேச சபையை செய்கிறார்கள், அவ்வாறு அல்லது திணைக்களங்களுடைய நிர்வாக உத்தியோகர்களாக இருப்பார்கள். அவ்வாறானவர்கள் 10 வருடங்கள் அவர்கள் முனைப்பான சேவை காலங்களை கொண்டிருந்தால் அவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றக்கூடியதாக இருப்பார்கள். ஆனால் இந்த 2 பிரிவினரும் இந்த காலப்பகுதிகளுக்குள்ளே எந்த ஒரு ஒழுக்காற்று தண்டனைகளுக்கும், அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திறமையானவர்கள் ஒழுக்காற்று தண்டனைகளுக்கும் உட்படுத்தப்படாதவராக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. அடுத்து வயதில்லை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்ப்போமாக இருந்தால் சிறந்த போட்டி பரீட்சை அடிப்படையிலே தோற்றும் 22 வயதுக்கும் 28 வயதுக்கும் இடைப்பட்டவராக இருக்கிறது. இந்த 28 வயது என்பதுதான் இலங்கையில் அதிகமான பிரச்சனையாக இருக்கிறது. எல்லாம் பட்ட பிறகு அதிகமாக 22 வயதை தாண்டி விடுகிறது. 28 வயது என்கிற பொழுது நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இது நிச்சயமாக நடைபெறும் என்பதில்லை, ஆனால் நான் நடைமுறையில் இருக்கின்ற விடயங்களை சொல்கின்றேன். நாம் பார்ப்போமாக இருந்தால் 2000 அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஆட்சியர் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆனால் சில நிர்வாக தாமதங்கள் மற்றும் பிரச்சனைகள் காரணமாக ஒவ்வொரு வருடமும் இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவது. அந்த வகையில் பார்ப்பீர்களா இருந்தால் இறுதியாக 2021க்கான ஆட்சேர்ப்பு தான் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இந்த 2021க்கும் இது 2024க்கும் இடைப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக விண்ணப்பிப்பதற்கு கிடைக்காமல் இருக்கும். அவருடைய வயது 28 தாண்டி இருக்கும், 29 இருக்கும் அல்லது 30க்குள்ளாக இருக்கும் என்றால் இவர்களால் அதிகமாக
நடைமுறையில் இருக்கின்ற விடையை நான் கூட சொல்லிக் கொடுக்கிறேன். மேன்முறையீடுகள் மேற்கொள்ளப்படும். எங்களுக்கு இவ்வாறு அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த காலப்பகுதியில் சில கோல் பண்ணப்படவில்லை. எனவே இது 2022க்காக கோல் பண்ணப்படுகின்ற பரீட்சை, அதாவது 2022க்காக கோல் பண்ணப்படுகின்ற பரீட்சை. எனவே எங்களுக்கு 2 வருடங்களை நீங்கள் அதிகரித்து தாருங்கள் என்றால் அண்மை காலங்களில் நடந்திருக்கின்றது. 30 வருடங்களாக அதிகரிக்க அவர் வயதில்லை அதிகரிக்கப்படும். அது ஒரு அறிவித்தலோடு கெஜெட் அறிவித்தலோடு விசேடமாக வெளியிடப்படும். ஆனால் அது உறுதியாக நடைபெறும் என்பதை சொல்ல முடியாது. பெரும்பாலான நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எனவே அவ்வாறானவர்களும் தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும், தைரியப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இந்த தகவலை சொல்கிறேன். என்று சொன்னால் நீங்கள் 28 வயது தாண்டி விட்டது 29 வயது என்று நீங்கள் படிக்காமல் விட்டு விடுவீர்கள். அவ்வாறு திரும்ப கை செய்தப்படுவீர்கள். 29 வயதாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் நீங்கள் கை செய்தப்படவில்லை. எனவே தான் நான் சொல்கிறேன், 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பாலும் இவ்வாறான முயற்சிகளை உங்களை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எனவே அதுதான் நம்ம கல்வி, அதாவது என்னுடைய வயதிலையாக இருக்கும். அந்த ஏன் 2022 கோல் பண்ணப்படும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஒரு வருடங்களுக்கு கோல் பண்ணப்படுகிறது. நீங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை பார்ப்பீர்கள். இலங்கை நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2022 என்று பிரக்கெட் அடைப்புக்கு 2024, அதாவது 2022க்கான பரீட்சை 2024 நடைபெறுகிறது என்பதால் அதை அடுத்து நாங்கள் பார்ப்போம். மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையுடைய வயதிலையாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் 53 வயதிற்கு மேற்படாதவர்களாக இருக்கும். அதாவது 53 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையை தோற்ற முடியும். திறமை ஏற்படுவது ஒப்புரிமை அடிப்படையில் இருக்கின்ற அந்த 5% திறமையை நான் குறிப்பிட்டது. அவர்கள் 55க்கு மேற்படாதவராக வயதுக்கு மேற்படாதவர் இருத்தல் வேண்டும். இந்த தகவல்களின் கீழான பொதுவான வரையறைகள் என்று ஒரு சில விடயங்கள் நான் குறிப்பிட வேண்டும். ஒன்று, நீங்கள் எந்த ஒரு போட்டி பரீட்சைக்கு தோற்றுவதாக நான் இந்த பரீட்சையிலே 2 தடவைக்கு மேல் தோற்று முடியாது. 2 தடவைகள் ஓடிச்சு நீங்கள் தெரிவு செய்யப்படாத இருந்தால் தோற்ற முடியாது. ஆனால் ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுத்தேன். இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்னவென்று சொன்னால், அவர் 3வது முறை நேர்முக பரீட்சைக்கு சென்றுதான் இலங்கை நிர்வாக சேவை ஆகினார், இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் ஆகினார் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வரலாற்று பதிவாக இருக்கு. 3வது முறை தோற்றியதை விடுதல் 3வது முறை தோற்றி அவர் இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் எவ்வாறு என்று சொன்னார். இந்த இந்த அதாவது எங்களுடைய சேவிஸ் மீட் என்று சொல்வார். இந்த சேவை மினிட் என்று சொல்வார். சேவிஸ் மினிட் என்பது தான், அதாவது இலங்கை நிர்வாக சேவை ஒவ்வொரு சேவைக்கும் எவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும், அது எந்த அவர்களுடைய பதவி நிலைகள் பற்றி சகல விடயங்களை கொண்டிருக்கின்ற ஒரு சேவிஸ் மினிட். அந்த சேவிஸ் மினிட்டிலே முற்றாக மாற்றம் செய்கின்ற பொழுது இன்னும் அந்த சேவிஸ் மினிட் என்று வெளியாகிறதோ அன்றிலிருந்து இது அனைத்துமே அதுக்கு முன்னதாக உங்களுடைய அமர்வுகள் அனைத்துமே செல்லுபடியற்றதாகி நீங்கள் மீண்டும் 2 முறை தோற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்த ஒரு பட்சம் அந்த ஒரு வித்தியாசமான விடயம். இலங்கை தற்போது இருக்கின்ற 2013ஆம் ஆண்டு சேவிஸ் மினிட் தான் தற்போது இருக்கின்றது. அந்த சேவிஸ் மினிட் இல்லாமல் ஆக்கப்பட்டு வேறு சேவிஸ் மினிட் கொண்டு வரப்பட்டாங்க. இன்னும் 2 முறை நீங்கள் 2 விடயங்களில் தோற்றும் 2-3 பிரிவுகளிலும் தோற்றக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் அடுத்தது பார்ப்பமாக இருந்தால் அதாவது இந்த தகமைகள் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தகமைகளை வர்த்தமானியிலே வெளியிடப்படுகின்ற ஒரு குறிப்பிடப்படுகின்ற தேதி அன்று இந்த 3 பிரிவு மாணவர்கள் தங்களுடைய தகமைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அந்த திறத்து, அதாவது நீங்கள் பட்டம் பெற வேண்டுமென்றால் பட்டத்தை பெற்றிருக்க வேண்டும் அந்த தேதி அன்று. உங்களுடைய சேவிஸ் காலம் 10 வருடமாக இருக்கின்றனால் 10 வருடமாக இவ்வாறான விடயங்கள் அவருடைய பொதுவான சில விடயங்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த பொதுவாக நான் பகிர்ந்து கொள்வது, திறந்த மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட பிரிவுகளின் கீழ் ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்கள் அதாவது முதலில் எழுத்து பரீட்சைக்கு தோற்றுவார். அந்த எழுத்து பரீட்சையிலே குறிப்பிட்ட அளவானவர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவார். அந்த நேர்முக பரீட்சையிலே நேர்முக பரீட்சையினுடைய புள்ளிகளும் அவர்கள் எழுத்து பரீட்சையிலே பெற்ற 2 புள்ளிகளும் ஒட்டுமொத்தமாக கூட்டப்பட்டு அவர்கள் ரேங்க் பண்ணப்படுவார். அந்த அடிப்படையிலே தான் அவருடைய தெரிவு இடம்பெறும். உடனே அவர்களுக்கு நியமனங்கள் வழங்கும். இந்த மூப்புரிமை, அதாவது திறமை அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுபவர்கள் முதலில் எழுத்து பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். அதிலே சித்தி அடைகின்றவருடைய பட்டியல் வெளியிடப்படும். அதன் பின்னர் அவருடைய அந்த சித்தியடைந்தவருடைய அதாவது பர்சனல் பை சுயவிவர கோவிகள் அமைச்சினால் கோல் பண்ணப்பட்டு அவர்களுக்கு மூப்புரிமை, அவருடைய சேவிஸ் பீரியட் புள்ளிகள் வழங்கப்பட்டு பின்னர் அவர்கள் நியமன அதாவது அவர்கள்
என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நேர்முக பயிற்சி. இந்த நேர்முக பயிற்சியின் அடிப்படையில் இந்த இடத்துல அவர்களுக்கு தாக்கம் செலுத்தப் போவதில்லை. அவர்களுக்கு எழுத்து பரீட்சையும் மூப்புரிமை தாக்கம் செலுத்தப் போவோம். எனவே இந்த விதங்களில் நான் எவ்வாறு இந்த பரீட்சைகள் எழுத்து பரீட்சைகள் அமையும் என்கின்ற தெளிவான மிக நேரிய வழிகாட்டலோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அமீன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அதை நீங்கள் பெல் பட்டனை அழுத்தி எங்களுடைய அமீன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விடயமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டுக் கொடுக்கிற போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்களாக வருவது. உங்களுடைய ஐயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எது கேட்க வேண்டுமாக இருந்தாலும் இந்த இவ்வாறான வீடியோ குறிக்கு கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். எத்தனை கமெண்ட்கள், ரிப்ளை கமெண்ட்கள் நீங்கள் செய்தாலும் அதுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த விண்ணப்பம், அதாவது விண்ணப்பம் கோரப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியானதன் பின்பு கல்வி, அதாவது நீங்கள் முயற்சிகளாக இருக்கக்கூடாது. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் குறைந்தபட்சம் ஆரம்பிக்காதவர்கள் என்றிருந்தாவது உங்களுடைய முயற்சிகளை தாக்கல் செய்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். மிகச் சிறப்பான முயற்சி என்று நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்வதால் பல்கலைக்கழக காலங்களிலேயே உங்களுக்கு கிடைக்கின்ற நூலக வசதிகள் அனைத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி பட்டதாரி அதாவது ஆவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே ஒரு சில நாடிகளையாவது நீங்கள் இவ்வாறான போட்டி பரீட்சைகள், பல்வேறான போட்டி பரீட்சைகள் நான் பேசியிருந்து அவ்வாறான போட்டி பரீட்சைகளுக்கு பல்கலைக்கழகங்களிலே உங்கள் நீங்கள் தயாராக்கிக் கொள்ளுங்கள். பட்டதாரிகளுக்கும் இங்கே காலம் கடந்து போகவில்லை. நீங்கள் குறிப்பிட்ட காலங்களில் குறைந்தது 6 மாதங்களுக்கு மேலாவது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். மூப்புரிமை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படையிலே தோற்றவிருப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற உங்களுடைய அலுவலக நேரங்கள் மற்றும் உங்களுடைய வீட்டில் கிடைக்கின்ற நேரங்களை மிக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு, அதாவது திறந்த மாணவர்களுக்கு, திறந்த அடிப்படையிலே தோற்றவிருப்பவர்களுக்கு இந்த பரீட்சையினுடைய தாற்பயம் மிக அதிகமாக தெரியாது. நீங்கள் உங்களுடைய அலுவலகங்களிலே உணர்ந்திருப்பீர்கள். நாடு இந்த நிலைமைக்கு வர வேண்டிய ஆசை இருக்கும், உங்களுக்கு அந்த உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகத்தை நீங்கள் மிக அதிகமாக பயன்படுத்தி தூக்கம் களைய வேண்டும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை சற்று பகிர்ந்தளிக்க வேண்டும். அவ்வாறு பல விடயங்களை செய்து நீங்கள் இதை முயற்சி செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய தாபனத்திலே உயர்ந்த இடத்திலே நிறைவேற்று தரத்திலே நீங்கள் அடைவதற்கும் மூப்புரிமை அடிப்படையிலானவர்கள் உங்களுடைய ஓய்வு காலங்களின் போதாவது நீங்கள் ஒரு SLAஸாக இருந்தவர் என்கின்ற அந்த கெத்தோடு நீங்கள் ஓய்வு காலத்தை சந்தோஷமாக நீங்கள் பயனடைய வாய்ப்பு இருக்கும் என்று கூறி, உங்கள் அனைவருடைய முயற்சிகளும் சிறப்பானதாகவும் சிறந்த வழிகாட்டல்களுடன் வெற்றிகரமானதாகவும் அமைய வேண்டும் என்று கூறி வாழ்த்தி பேசுகிறேன். நன்றி.